கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அருமையானவர்களே, ஆத்துமாதாயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலே கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்பதற்கு கட்டளையில் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பேச வேணும். உலகம் பூராவும் போங்கள், எல்லாரையும் சந்தியுங்கள், ஒரே ஒரு செய்தியை சொல்லுங்கள். அது என்ன செய்தி? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்ற அர்த்தம். யாரை பற்றி நற்செய்தி? மார்க்கு 1 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரம் பேசும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த இயேசு நல்லவர் என்பதுதான் நற்செய்தி. அதை அருமையானவர்களே நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் பணித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 திரும்புவோம். யோவான் சுவிசேஷம் 14 திரும்பலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். எதற்கு வழி என்ற கேள்வி வருது. எல்லாவற்றுக்கும் வழி அவர்தான். எல்லாவற்றுக்கும் வழி அவர்தான். ரட்சிப்புக்கு வழி, பரிசுத்தாவிக்கு வழி, பரலோகத்துக்கு வழி, ஐஸ்வர்யத்துக்கு வழி, ஆரோக்கியத்துக்கு வழி, எல்லாவற்றுக்கும் வழி அவர்தான். இந்த காலை வேளையிலே அருமையானவர்களே, பரலோகத்துக்கு போகிறத பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேனிடத்தில் தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டச் சொன்னார். இன்றைக்கு நாம் ஆலயத்தில் ஆராதிக்கிறோம். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதித்தார்கள். அதை தேவனே கட்டச் சொல்வதை பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25 யாத்ராகமம் 25:8 அவர் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக கர்த்தரே மோசேனிடத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். அதனுடைய விளக்கத்தை எபிரேயர் நிறுவம் எபிரேயர் 9 கொஞ்சம் பார்க்கிறோம். அங்கே திரும்பலாம். எபிரேயர் 9 வாசிக்கிறேன். அன்றியும் முதலாம் உடன்படிக்கைக்குரிய ஆராதனைக்கேற்ற முறைமையானது பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதாக இருந்தது. அதாவது ஆசரிப்பு கூடாரம். எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. விளங்குற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய ஆலயத்தை போன்ற ஒரு அமைப்பு தான் ஆசரிப்பு கூடாரம். முதல் பகுதி, நீங்கள் உட்கார்ந்துருக்க பகுதி பரிசுத்த ஸ்தலம், நான் உட்கார்ந்துருக்க பகுதி மகா பரிசுத்தலம். வெளியே காம்பவுண்டு, அதை பிரகாரம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் இடையில் ஒரு திரை தொங்கியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிழிக்க முடியாத ஒரு திரை. 40 அடி அகலம், 20 அடி உயரம், 4 அங்குல பர்மன் உள்ள
திரை தொங்கிக் கொண்டிருந்தது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரிசுத்த ஸ்தலத்திலே தூபபீடம் இருந்தது, விளக்குகள் இருந்தது. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆசாரியர் உள்ளே வந்து விளக்கை ஏற்றினார்கள், தூபமிட்டார்கள். ஆனால் ஆசாரியர்கள் உள்ள மகா பரிசுத்தலத்துக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு அடையாளம்தான் அந்த திரை. மகா பரிசுத்தலத்துக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதற்குள்ளே 10 கற்பனைகள் எழுதப்பட்ட பலகைகள் உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மோடிக்கு பேர் தான் கிருபாசனம். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். நியாயாசனம் இல்லை, கிருபாசனம். இந்த கிருபாசனத்திலே கர்த்தர் பல நூறாண்டுகள் அங்கே அமர்ந்திருந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. பரலோகத்தில் இருந்தார், அதே சமயத்தில் பூலோகத்திலே ஒரு இடத்துல மாத்திரம் எருசலேமில் உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டியின் மூடியின் மீது கர்த்தர் அமர்ந்து அருமையானவர்களே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்தலத்துக்குள்ளேயும் ஆசாரியர்களே தவிர வேறு யாருமே உள்ளே பிரவேசிக்கக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. அந்த காலங்கள் ரொம்ப கெடுபிடியான காலங்களாக இருந்தது. அவையெல்லாம் இயேசு இன்றைக்கு மாற்றி கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு, எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். ஆனால் காலங்கள் மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய இந்த பிரமாணங்களிலையும் பல மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் இந்த ஆலயத்துக்குள்ளே இருந்தார். மனிதர்கள் யாரும் உள்ளே போக முடியாது, அனுமதி கிடையாது. ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, செத்து போய் விடுவார்கள். நான் அதற்கு ஆதாரத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் இந்த கடைசி காலங்களிலே அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்மேலே அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையின் அஸ்திவாரத்திலே உங்களுடைய குடும்பத்தை கட்டுவீர்களானால் ஜெபத்திற்கு பதில் பெறுவதற்கு எளிதாக இருக்கும். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதாக இருக்கும். அன்பர்களே, காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றத்தை குறித்த அறிவு, ஞான அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனதிலே மிக 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 தேவை. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். ஆகவே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கர்த்தர் அமர்ந்திருந்தார். 2 பக்கமும் 2 கேருபீன்கள் தேவதூதர்கள் இருந்தார்கள். பாருங்கள், வருடத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்தலத்திற்குள்ளே மகா பிரதான ஆசாரியன் அந்த திரையை நீக்கி கொண்டு பழுதற்ற காளையின் இரத்தத்தோடு உள்ளே பிரவேசித்து அந்த உள்ளே இருக்கிற கிருபாசனத்தின் மேலே இரத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய சார்பாக பழுதற்ற இரத்தத்தை தெளித்தான். பாவம் மன்னிப்பு கண்டு. காரணம், 1 வருஷம் அவள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவள் போஷிக்கப்பட வேண்டும், அவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் அந்த ஒரு நாள் அது அஸ்திபாரமாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் தூப கலசத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து அதை கொண்டு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூடியின் மேலே அந்த இரத்தத்தை தெளித்தான். அந்த ஒரு முறை அன்றி இன்னொரு முறை அவன் உள்ளே போகக்கூடாதுன்னு போட்டிருக்குது. பாருங்கள், அவ்வளவு கடுபடியான சட்டத்திட்டங்கள் அந்த நாட்களில் இருந்தது. இன்றைக்கு நாம் ஃப்ரீயாக இருக்கிறோம். இதுக்கு ஒரே காரணம், இயேசு, அவருடைய கல்வாரி, அவருடைய பாடுகள், அவருடைய இரத்தம் என்பதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள். ஆகவே எப்போதும் அருமையானவர்களே, கல்வாரிக்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். இது காலகட்டம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கிருபையின் காலம், அன்பின் காலம். இதுக்கு அடுத்து கர்த்தர் வரப்போகிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய
வருகை நெருங்குகிறது. அதற்கு முன்னான வெளிப்படுத்தல் அன்பின் வெளிப்படுத்தல், கிருபையின் வெளிப்படுத்தல், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பூர்வ காலங்களிலே தேவன் தம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். பைபிள் இட்ஸ் அ ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை பற்றி ஒரு வெளிச்சத்தை நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலிருந்து முழுமையாக தேவனுடைய தன்மையை அறிந்து கொள்ள முடியாது. தான் வேதம் முழுவதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது விசேஷமாக கடைசி கட்டத்துக்கு வருவீர்களானால் அன்பு என்ற ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அதை பற்றி அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்? அது உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவிதத்துக்கு உதவியாக இருக்கும். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா ராஜாவாக இருந்தாலும் சரிதான், ஆசரிப்பு கூடாத்து வாசலுக்குள்ளே காலை வைக்க முடியாது, வச்சா செத்து போக வேண்டியது, அவ்வளோதான். பாருங்கள், அப்படி தான் சம்பவங்கள் நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அருமையால் எவ்வளவோ லிபர்ட்டி, ஃப்ரீடம். பாருங்கள், ஒரு சுயாதீனத்தை கிறிஸ்து அவருடைய பாடுகள் மூலமாக நமக்கு உண்டாக்கி அருமையானவர்களே இந்த அன்பின் காலகட்டத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு அடுத்து நியாய தீர்ப்பு இரண்டாவது வரப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கனியில் மேல் தூப வர்க்கத்தை போட கிடவன். அந்த மகா பிரதான ஆசாரியன் வரும்போது பாருங்கள், தூப கலசத்தை பிடிச்சிட்டு வரான். அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த வசனம், பின்பு காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். இவ்விதமாக பாவத்தை தெளித்ததன் மூலமாக முழு இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் மக்களுக்கும் பாவ மன்னிப்பையும் அதனாலே வருகிற ஷாலோம், சமாதானம், சுகம், பலன், பாதுகாவல் எல்லாவற்றிலும் அருமையானவர்களே எல்லா தீய சக்தியிலும் விடுதலை, இவைகளை அவன் வாங்கி கொடுத்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக 1-2 வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதே லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன், அதாவது மகா பிரதான ஆசாரியனை பற்றி பேசுகிறாரு. உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல்லு. இப்படி கற்பனையில் எங்கே மாதிரி பாஸ்டர் இருக்குந்தா இப்படி இருக்கும் பாருங்கள், நடுக்கம்தான். ஆகவே ஆசாரின்னு பார்க்கல, மற்ற விசுவாசின்னு பார்க்கல. கர்த்தர் சொன்னார், பக்கத்தில் வராத, எட்டி நெல், கிட்ட வராத, வரக்கூடாது, செத்து போயிடுவேன். அப்படிப்பட்ட காலங்கள் அருமையான தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சூரியனை நாம் பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக செத்துடுவான். சூரியனை படைத்தவர் எப்படி இருப்பார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். அறிவு அறிவு அறிவு, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. தேவனை குறித்த அறிவு அருமையானவர்களே மனதையும் உள்ளத்தையும் குடும்பங்களை நிரப்பும் பொழுது அது நமக்கு லாபமாக இருக்கும். அப்ரோச் பண்ண முடியாது பாருங்கள். ஆகவே சாகாதபடிக்கு அவன் கிருபாசன மூடிக்கு பக்கத்தில் அடிக்கடி வர வேண்டாம். ஏன்னா அதிக கொஞ்சம் இவர் ரத்தத்தை தெளித்து உள்ளே போய் கொஞ்சம் பழக்கமானதுனால இவர் ஃபேவரட் ஆகிட்டார். அதனால் சரி போகலாம் போல் இருக்கு உள்ள. அப்படி யோசிடக்கூடாது. அப்படி யோசிராமல் செத்து போகாமல் இருக்கான்னு இவனை வான் பண்ணுன்னு சொல்லி மோசைகிட்ட சொல்கிறாரு. ஆகவே அப்படிப்பட்ட காலம்
இன்றைக்கி நீங்கள் தூப்பி பிடிச்சிட்டு வரல. அருமையானவர்களே, அவர்களை போல பயந்து நடுங்கி தவித்து கொண்டிருக்கிறல, எல்லாம் நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க? எத்தனை பேர் ஃப்ரீயாக உட்காந்துருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா புகழும் இயேசுவுக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காலங்கள் மாறிவிட்டது, கடைசி காலத்தில் இருக்கிறோம். இவ்வளவு லிபர்ட்டி, இவ்வளவு ஃப்ரீடமும் இதெல்லாம் இயேசு அருமையானவர்களே அவருடைய தியாகத்தின் மூலமாக, அவருடைய பாடுகள், அவருடைய சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது நம்ம உபவாசம், நம்ம ஜெபம், நம்முடைய ஆல் நைட் ப்ரேயர் இதனால் வந்ததில்லை. நாம் பிறக்கவே இல்லை. இதெல்லாம் தேவனுடைய திட்டங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவன் இன்றைக்கு சுயாதீனமான ஒரு காலத்திலே கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 84வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ராஜா பேசுகிறான் பாருங்க. புரிந்து வைத்திருந்தார்கள். இல்லாட்டா இது பிளேயிங் கிரவுண்ட் கிடையாது பாருங்கள். ஏதோ விளையாட்டு காரியம் கிடையாது. டெத்து தான், அவ்வளவுதான், மரணம். ஆகவே அவன் சொல்கிறான், இவன் வீட்டு வாசலில் எத்தனையோ கேட் கீப்பர்ஸ் காத்து கிடந்தாங்க. கதவு திறக்காதா, தாவீது ராஜா வந்துட மாட்டாராருங்க. ஆனால் இவன் இங்கே தேவாதி தேவனுடைய வாசலில் நின்றுட்டு சொல்கிறான், 1000 நாளை பார்க்கிறோம் நம்முடைய கூடாரத்தில் வருகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் வாட்ச்மேனாக இருக்கிறதே தெரிந்து கொள்வேன். அதுக்கு மேலே இது கிடையாது. பெரிய ராஜா, அருமையான நம்பர் 1. ஆனால் தேவனுடைய ஆலயம் என்று வரும் பொழுது வாட்ச்மேனாக அங்கே நிற்கலாம், வெளியே, அந்த கட்டடத்துக்கு வெளியே. அருமையானவர்களே, வேறு அதுக்கு மேலே மதிப்புகளை மனிதன் பெறவில்லை. மனிதனை தேவன் நேசிக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த பாசத்தினுடைய இந்த வெளிப்படுத்தல் இந்த கடைசி நாட்களிலே அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் திட்டமாய் போதிக்கிறது. ஆவியானோர் போதிக்கிறார். இதை நான் கொஞ்சம் புரிந்து கொண்டேன். அநேக ஊழியக்காரர் புரியலை, தெரியவில்லை. ஆகவே பழைய ஏற்பாட்டிலிருந்து என்னத்தையாவது எடுத்து வச்சுக்கிட்டு இவனுக்கும் விளங்காது அவங்களுக்கும் விளங்காது, அதை எடுத்து எதையாவது சொல்லி ஜஸ்ட் அ வேஸ்ட் ஆஃப் டைம். கவனிங்க, வேதத்தை குறித்த ஒரு அறிவு பொதுவாக வேண்டும். ஆனால் வேதத்திலே காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்பதை அருமையான புரிந்து கொண்டு அந்த அறிவு வரும்பொழுது கிறிஸ்து மேலே பாசமும் பற்றும். கர்த்தர் கிறிஸ்து, அவருக்கு பின்னால் ஒழிஞ்சு கிடனா செத்தோம். நாம் அவங்களும் ஒன்று தான். நாம் இன்றைக்கு பெரிய பரிசுத்தவானும் கிடையாது, அவன் பெரிய பாவம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அருமையான காலகட்டங்கள் விதமாக மாறிக்கொண்டே போகுது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வாசப்படியில் கெய்ட் கீப்பராக நான் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்குறோம். அருமையான அது ஒரு சம்பவத்தை நான் உங்களால் காண்பிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறேன். உசியா பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவங்க இந்த மகா பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கலை, அங்கே இருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்தான். அங்கே தூப பீடம் இருக்கிறது. அதில் தூபம் ஆசாரியில் மாத்திரம் இட வேண்டும். பாருங்கள், இவன் ராஜா அதுக்கு முந்தின வசனங்களாக வாசி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான அனுகூலம் அவனுக்கு உண்டாயிற்று. எல்லா ராஜாக்களை பார்க்கணும் எளிதாக அருமையானவர்களே வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே போய் பெரிய மனுஷன் ஆகிட்டான். உடனே மண்டை வீங்கிட்டு
பாருங்கள், இப்போ அவனுக்கு ஆசை ஒன்றே ஒன்று என்னென்னா, ஆலயம் என்ன பெரிய ஆலயம், நம்ம பெரிய ஆள் இல்லையா, நாம் போய் தூபம் போட முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே ஆலயத்துக்குள்ளே வந்துட்டான். இப்போ 19ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தின் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் பரியந்தும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினாலே ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். பிந்த நாள் உள்ள வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, எல்லா ராஜாக்களும் கௌரவமாக அடக்கம் பண்ணப்படுகிற அந்த கல்லறை தோட்டத்தில் அவன் அடக்கம் பண்ணப்படவில்லை. எங்கேயோ ஒரு தனி இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு போட்டிருக்கு. என்ன விஷயம்? ஆசாரியில் மாத்திரம் அருமையான உள்ள தூப பீடத்தை பிடிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்ளும்படி அருமையான கால வேளையிலே உங்களுக்கு வாசி காண்பிக்கிறேன். தேவன் என்றால் யார்? நாம் யார்? அருமையான நமக்கு காட்டப்படுகிற கிருபைகள், தயவு என்ன என்பதை குறித்த ஒரு ஞான வெளிச்சத்தை தேவ ஆவியானவருக்கு நமக்கு கூட்டி கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாக இருக்குது. ஏனென்றால் அருமையான பழக்க தோஷத்தில் இதெல்லாம் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சது தானேன்னு சொல்லிட்டு இப்படி போயிடுறது இல்லை. பாருங்கள், உசியா நம்ம போல சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் அருமையான வாழ்க்கையில் ஒரு நாள் செய்த தவறுக்காக எத்தனையோ வருடங்கள் கட்டி எழுப்பின அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா அருமையான அவன் குஷ்டரோகியாய் தனி வீட்டிலே வாசனம் பண்ணினான்னு போட்டிருக்கு. ஆகவே அருமையால் அப்படிப்பட்ட பயங்கரமான காலத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அருமையை சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் கல்வாரி சிலுவிலே நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு தேவ ரத்தத்தை சிந்தினபடினாலே அந்த தியாக கிரியை, அதன் மேலே உள்ள ஒரு மரியாதை, அதன் மேலே உள்ள ஒரு விசுவாசம், அதன் மேலே பாருங்க, அதன் மேலே உள்ள ஒரு பாசம், அதன் மேலே உள்ள ஒரு மரியாதை, இது நிமித்தமாக தேவன் இன்றைக்கு அருமையானே காலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். இயேசுவுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். இயேசு வரலன்னு சொன்னால் அதே கதை தான் நமக்குங்கிற தெரிஞ்சுங்க. ஆகவே தண்டிக்கப்படுவதற்கு பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையால் ஒன்று, தேவன் மகா பெரியவர், அவர் இந்த காலகட்டங்களை மாற்றி கொடுக்கவில்லை என்றால் நமக்கும் இதே கதி தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நல்லவர்களாக இருக்கலாம், உசியா எவ்வளோ நல்ல காரியங்களை கூட செய்திருக்கலாம். ஆனால் வார்த்தைன்னா வார்த்தை, சட்டம்னா சட்டம், கட்டளை என்றால் கட்டளை, தேவன் என்றால் தேவன். இதுதான் இப்போ அந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு மனதில் வைத்துக்கொண்டு இதிலேருந்து ஒரு வசனத்தை எடுத்து அருமையான நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னால் நான் ஒரு முட்டாள் என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முட்டாள் ஊழியக்காரன். விசுவாசிகள் மேலே எந்த பாசமும், எந்த பரிவும், எந்த மனதுருக்கமும், காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல ஒரு அன்பின் மாற்றமும் வாழ்க்கையின் இல்லாத ஒரு பிரசங்கி. ஒருவேளை பைபிள் ஸ்கூலில் போய் 7 பட்டம் படிச்சிருக்கலாம். கவனிங்க, இந்த காலத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் தேவ அன்பினாலே அருமையானவர்களே நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பு இயேசு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் வாழும்படி அருமையானவர்களே தேவன் இன்றைக்கி நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுனுடைய பிரதிநிதியில் தான் நாம். இயேசு எப்படி வாழ்ந்தார் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன செய்தார்? சுற்றி திரிந்தார். பழைய ஏற்பாட்டில் இப்படி வசனத்தை எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? ஆகவே
பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இந்த காலத்திலே வாழுகிற நாம் அருமையானவர்கள், நம்முடைய ஜெபம் விசேஷமான ஜெபம். என்ன ஜெபம்னு சொன்னால் அன்பை குறித்து இருக்க வேணும். எபேசியர் புஸ்தகத்தில் புஸ்தகமாக பவுல் எழுதுகிறாரு, தேவ அன்பை குறித்த ஒரு ஞான வெளிச்சம் மனக்கண்கள் எனக்கு திறக்கப்படட்டும். அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணுறது போல தேவன் மாற மாட்டார், மனிதர்கள் மாறும்படி கிறிஸ்தவ ஜீவியத்தில் அழைக்கப்படுகிறார்கள். என்ன மாறும்படி? தேவனைப் போல மாறும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் அவன் தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன். ஆதியாமத்தில் அந்த தேவனுடைய ஆசை என்னென்னா, அந்த ஒரிஜினலுக்கு அவனை திருப்பி எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது பாவம் கழுவப்பட்டு நரகத்துக்கு தப்புறது மாத்திரம் கிடையாது. அருமையான தேவனை போல மாறுவது. அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொண்டு வருகிற நாட்களில் தான் நான் பேச போகிறேன். பாருங்கள், அன்பை ஆசைப்பட்டு அதன் மேலே ஒரு விருப்பம் வச்சு அதுக்காக உபவாசம் இருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த தேவன் நம்மை அவரை போல மாற்றுகிறார் என்பது உண்மை. உண்மையிலும் உண்மை. அருமையானவர்களே, மனிதன் இறைவனை போல மாறும்படி இறைவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பேரில் மனிதனாக இந்த பருவத்துக்கு வந்தார். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு மதமே கிடையாது. எங்கள் மதம், எங்கள் கோயிலில் இவ்வளவு கூட்டம் இருக்குது. இயேசு வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஒரு நாளில் அவரை பார்க்கும் பொழுது நாம் ஆச்சரியப்பட்டு விடுவோம் என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.